பண்பாட்டின் எச்சமாக. இன்னைக்கு அதை ஒரு குறிப்பு என்ன சொன்னதுன்னா, இது இந்து கோயில், இவன் ஆக்கிரமிச்சிட்டாங்கிறான். அப்போ வரலாறு தெரியாதவனுக்கு வரலாறை சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கிறது. பாட்டன் சீதகாதிக்கும் பாட்டன் சேதுபதிக்கும் இருந்த உறவு என்னவென்றால், நாங்கள் வழிபாட்டால் வேறு, ஆனால் வணக்கத்தால் மாமா மச்சாங்கிற உறவை எங்கள் ஐயா மைதீன் சொன்னாங்களவா, மாமா மச்சாங்கிற உறவை. வாங்கு சொல்லுகிற போது என் அம்மா என் எழுப்புவார், இதோ பள்ளிவாசல் ஒழித்து விட்டது என்று. என் கோயில் மணி அடிக்கிற போது இதோ கோயில் மணி என்பார். கோயில் மணி அடிக்கிற போது என் மாமா ஜவஹர்லால் கான் தன்னுடைய தொழுகையை நிறுத்துவார். பாங்கொலி ஒலிக்கிற போது என் அப்பா என்னுடைய கோயிலுடைய மணியோசை நிறுத்துவார். என் வழிபாடு எனக்கானது, அவர் வழிபாடு அவருக்கானது. ஆனால் எல்லோரும் மனிதத்தை தான் நாங்கள் கேட்டோம். எங்கள் மனிதன்தான் முக்கியம் என்று போட்டு வளர்ந்தோம். அந்த வேற்றுமையில் ஒற்றுமையை இந்தியா முழுக்க பரப்பி செல்வதற்கு தேவையான கூறு இன்னைக்கு அரசியல் கத்திருக்கிறது. நான் தான் சொன்னேன், வாக்கு கேட்கிற மேடையில் அது உங்கள் ஜனநாயக உரிமை. ஆனால் நாம் பரப்ப வேண்டியது என்னவென்றால், நம் மதத்தை பாதுகாக்கிற அதே வேளையில், நம்முடைய மொழியை பாதுகாக்கிற அதே வேளையில், இன்னொரு மதத்தின் உரிமையும் இன்னொரு மொழியையும் பாதுகாப்பதற்கு எப்போதும் நாம் துவா செய்து கொண்டு தான் இருக்கிறோம்.